ஹாய், நாம் இன்னைக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சூப் வைக்க போகிறோம். இந்த சூப் குடிக்கும்போது எல்லா சத்துமே கிடைக்குங்க. அது எப்படின்னு உங்களுக்கே புரியும். வாங்க இந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட், முள்ளங்கி, பீன்ஸ், மஞ்சள் பூசணிக்காய், கோஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், புடலங்காய், பீர்க்கங்காய், எல்லா காய்கறிகளையுமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு இன்றைக்கி 7 டம்ளருக்கு இந்த காய்கறியெல்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, பூண்டு கொஞ்சமாக போட்டு, நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருசும் வேணால் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். தக்காளி லேசாக சும்மா வதங்கினதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளையும் போடுங்க. எல்லா காயும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்க விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இது எல்லா சத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு இது வாரத்தில் 2 நாள் வச்சு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சத்தாக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. காய்கறி அதிகம் சேர்த்திக்காதவங்களுக்கு இந்த சூப் வச்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேவையான அளவு நம்ம தண்ணீர் ஊற்றிட்டோங்க. உப்பு, மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு சீரகம், மிளகு முதலையே வேணும்னா நீங்கள் வேகும் போதே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. எல்லா காய்கறியும் வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா இது தண்ணி வடிச்சிட்டு இப்போது சீரக மிளகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீரக மிளகு கடைசி ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ காரம் இருக்காதுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குங்க. எல்லா சத்துக்களும் கிடைக்கும். கண்டிப்பாக வச்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக எல்லோரும் குடிச்சு பாருங்கள். நமக்கு நாமே மருத்துவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.